வெட்டி சரி தலை நிறைய கூடையில மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். ஐயோ பாவம். மோகர கடையில முள்ள வடிச்சாத்த அப்படியா பாக்குறாங்க. அங்க நோகாம புல்லுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சு விட்டு எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு நல்லா அவங்க கொரட்டை தூங்குவாங்க. ஒரு தூக்கம் நல்லா கொண்டு வர சோத்தையும் புழக்க தின்னுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தேன். அவங்க வரிசையா சட்டியை வச்சு சாதி சட்டிய அவங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு கையில் நம்படியில ஒத்திட்டா அத அதுக்கு தூக்கி விட ஒரு ஆள். திட்டம் என்னமோ நல்ல திட்டம் தான். நம்மால சோம்பேறி அடிச்சு போய் அங்கே உட்கார்ந்துட்டு அது கூட அதுல ஒரு இம்முட்டோடு மண்ணு அது பச்சை பிள்ளையிட கொடுத்தா கூட தூக்கி தூர வீசணும். அதை இவங்க தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆளு அதை தூக்கி விட்டு கொண்டு போய் அவங்க அம்மா கரையில கொண்டு கொட்டிட்டு வருவாங்க. அது கொட்டுனா அது ஒரு பிய கூட மூடாது. இம்புட்டோடு மண்ணுதான் இருக்கு. அதை கொண்டு போய் அவங்க கொட்டி வச்சு விட்டு அவங்க வேக வேக வருவாங்க. அவங்க வெட்டுறாங்களே அவங்க எந்திரிச்சுலாம் வெட்ட மாட்டாங்க. உட்காந்து மண்டி ஓடிட்டு அப்படி வெட்டி இப்படி போடுவாங்க. அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு கஷ்டமான வேலை. அந்த வேலை நோட்டு தானே. நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க. மோர கட்டையில முன்னாடி அவங்க பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குற நினைப்பு. நோட்டை கொண்டு போய் அங்க கொடுத்தாத்தே அவங்க கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு தான் வாங்குவாங்க. முனியமான பேர் எழுதுனா அந்த நோட்டை விட்டு அரைப்பறலாம் அங்கிட்டு போயிடும். அவங்க கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க. 300 ரூபாய் வெட்டுக்கு கொடுப்பாங்க. ஒருக்கு அது 30 ரூபாய் எழுதுற எடுத்துக்கிறாங்க. அது வேற சண்டை. நானா சொல்றேன் அவங்க ஏடிஎம்ல உட்காந்து பேசுறது அடியா புஷ்பம் என்னடி வெட்டு காசு யாரல யாமட்டி ஏடி முட்டில ஏடி முட்டி என்னடி யாமட்டி ஏடி முட்டில இன்னும் யார அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி ஊருக்கு ஊரு குழு ஒண்ணு வச்சு நடத்துவாங்க. சுய உதவி குழு. அது புருஷ மட்டும் காச பாக்கெட்ல இருந்து தெரியாம எடுத்துறது கொண்டாடி எடுத்து கொண்டு போய் குழுவுல கட்டிடுவாங்க. கட்டி போட்டு ஏங்க குழுவுல காசு கொடுக்குறாங்க வேணுமான்னு புருஷன் கேட்கறது. அவர் ஏமாறி போய் எடுத்துட்டு வாங்க சொல்றது. அங்க இருந்து எடுத்து வந்து புருஷன் கட்டியே வட்டி வாங்கி திங்கிறது. இப்படி பல நாட்கள் நடக்கும். இந்த செட்டுலாம் அப்படித்தான் மண்ணு போடு சிரிக்குது. ஆமா அப்படிலாம் கொடுமை நடக்குது. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்கிறேன்னு அப்படிலாம் இருக்கு. இது யாரு கேட்பாங்கிறதுக்காக யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ஆலோசனை அடிக்கல. நினைச்சா ஒரு உள்ள கேட்காது. யாரும் கேட்க மாட்டாங்க. யாரு கேப்பா ஏப்பா அன்னைக்கு இலங்கையில் அடிக்கும் போது எங்க ஒண்ணு எல்லாரும் ஏன்டா அண்ணன் அடிக்கிற தம்பி அடிக்கிற ஒரு உள்ள கேட்கலையா? ஒரு உள்ள கேட்கல. இன்னைக்கு எப்படி கேட்குது பாரு. துணையிட்டேன் அப்படிலாம் இருக்கு. சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தியா தலை இப்ப வெள்ள தலை எத்தனை தலை இருக்கு? எல்லாம் 80 வயசுக்கு மேல இருக்கு. எல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பாடு அப்படி கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை நல்ல இயற்கை தானியம் மாட்டு சாணத்தை மட்டுமே போட்டு விளைய வச்சது. இயற்கையான தானியங்களை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. நோய் நொடி இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளெல்லாம் பாரு 40 வயசை தாண்ட முடியல. ஒத்த புள்ளைய பத்துக்கிட்டு உட்கார முடியல. குனிய அன்னைக்கு 16 புள்ளைய பத்தாங்க. என்ன பத்த ஆத்தாமாரு 16 புள்ளைய பத்து திடகாத்திரமா இருந்தாங்க. அதாவது விரலுக்கு போகையில மாசமா இருக்க பொம்பளை இங்க குழந்தைய பத்து தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு விரல் கிட்ட தலையில தூக்கிட்டு வந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது தாய் அழ பிறக்கணுமா, தாய் அழ பிறக்கணும், ஊர் அழ இறக்கணும் தான். தாய் அழுகிற மாதிரி பிறக்கணுமா. இப்ப எந்த தாய் அழுகுதுங்கிற மயக்க ஊசியை போட்டு கிழிச்சுட்டேன் புள்ள வளர்க்குறாங்க. எந்த தாய் முன்ன வரலாம் தடி இந்த புள்ளைய பத்தெடுக்கிறதுக்கு நான் பண்ண எங்க வைக்குது இல்லையே கட்டிதானே பேசுது. எதுக்கு சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள பிறக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள பிறக்கும். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா 100% சுகப்பிரசவம் நடக்குது. எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியாவது 100% நான் சுகப்பிரசவம் ஆகி தரேன் ஏதாவது சொல்றாங்களா? 3 மாசம் புள்ள முழுகாம இருக்கும் போதே பிரைவேட் ஆஸ்பத்திரியில நம்மளால கூட்டி போவேன். ஏன்னா கல்யாணம் பண்ண புதுசுல தர்மாஸ்பத்திரி நேரம் இங்க கூட்டிட்டு போயிருவாங்க. போன உடனே டாக்டர் கையை பிடிச்சு பார்ப்பேன். அவனுக்கு ஆப்பரம் வந்துருச்சுல உடனே துடியா துடிச்சிருவேன். அப்ப கூட அப்படி துடிக்க மாட்டேன். புள்ள 3 மாசம் முழுகாம இருக்கு.
கங்க்ராச்சுலேஷன் அப்படி கையை கொடுத்துருவாங்க. அப்புறம் சொல்லுவேன் உள்ள லேசா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, மாத்திரை மருந்து போடணும், மாத்திரை ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு மாத்திரையை போட்டுருவேன். 9 மாசத்துக்கு மாத்திரை நீங்க புள்ள பார்த்தா 9 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே டாக்டர் கூட்டி போவேன். அப்போ துடிச்சிருவேன், புள்ள கோடி சுத்திக்கிடுச்சு, தண்ணியை குடிச்சிருச்சு, அதை குடிச்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுவேன். அவன் கொடுத்த மாத்திரை எல்லாம் புள்ள கொடுக்கட்ட மாதிரி அந்த தண்ணியா வீங்கி போச்சு. 4.5 கிலோ இருந்தா என்ன பண்றது, உடனே ஆபரேஷன் பண்ணி சொல்லிட்டு காசை கறந்து ஆபரேஷன் பண்ணி தான் கையில கொடுப்பேன். அதுவும் அவன் சொல்றதா நேரம். அவனுக்கு அடுத்த நாள் காது ஊத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கையே, அதுக்கு அடுத்த நாள் தான் ஆபரேஷனே பண்ணுவேன். அவனுக்கு என்ன உனக்கு என்ன கேட்டு அவன் அச்ச நேரத்துல தான் ஆபரேஷன் பண்ணுவேன். ஆமா அப்படிலாம் கொடுமை. அது இல்லைன்னா சரி, பேஷண்ட் ஒண்ணுதான் இருக்குன்னா ஒரு பிள்ளைக்காக போய் இருக்க மாட்டான். 4-5 பேஷண்ட் உள்ள வந்தாந்தே அதுக்கப்புறம் தான் வருவேன். அவன் பொழுதுபோக்கு இருந்தாங்க. என்னப்பா இதெல்லாம்.